உலகமே போர் பதற்றத்தில் இருக்கும்போது முதலீட்டாளர்கள் எப்பொழுதுமே தங்கத்தை தான் பாதுகாப்பான புகலிடமாக கருதுவார்கள். ஆனால் ஈரான் அமெரிக்கா மோதல் உச்சத்தில் இருக்கும் இந்த வேளையில் தங்கம் எதிர்பார்க்காத அளவுக்கு லாபத்தை தரவில்லை என்பதுதான் முதலீட்டாளர்களின் கவலையாக உள்ளது. போர் குறித்த செய்திகள் வந்தபோது தங்கத்தின் விலை அதிகரித்தாலும் அது மீண்டும் சுமார் 20% சரிந்துள்ளது. இந்த விசித்திரமான சரிவுக்கு என்ன காரணம்? போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதால் பணவீக்கமும் வட்டி விகிதங்களும் அமெரிக்க டாலரின் மதிப்பும் ஒரே நேரத்தில் அதிகரித்துள்ளன. இது தங்கம் போன்ற முதலீடுகளுக்கு பாதகமாக அமைந்துவிட்டது. இந்த சூழலில் தங்கத்தில் முதலீடு செய்யலாமா அல்லது வேண்டாமா என்ற குழப்பம் பலருக்கும் எழுந்துள்ளது. உலகின் முன்னணி முதலீட்டாளரான ரே டாலியோன் கருத்துப்படி தங்கத்தை லாபத்திற்காக மட்டும் பார்க்கக்கூடாது. அது ஒரு பன்முகப்படுத்தப்பட்ட முதலீடு. அதாவது மற்ற சொத்துக்கள் தோல்வியடையும் போது கை கொடுக்கும் ஒரு பாதுகாப்பு அரணாக தங்கத்தை பார்க்க வேண்டும். நிதித்துறை நிபுணர் செந்தில்குமார் போன்றவர்கள் தற்போதைய நிச்சயமற்ற சூழலில் ஒரு முதலீட்டாளர் தங்கள் போர்ட்ஃபோலியோவில் 12 முதல் 15% வரை தங்கத்தில் முதலீடு செய்வது அவசியம் என்று பரிந்துரைக்கிறார். தங்கம் வாங்குவது சரி, ஆனால் எப்படி வாங்குவது? நகை அல்லது காசாக வாங்குவதை விட முதலீட்டாளர்களுக்கு கோல்டு ETF மற்றும் சொவேரியன் கோல்டு பாண்ட்ஸ் போன்றவை அதிக லாபகரமாகும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். தங்கம் வாங்குவது சரி, ஆனால் எப்படி வாங்குவது? நகை அல்லது காசாக வாங்குவதை விட முதலீட்டாளர்களுக்கு கோல்டு ETF மற்றும் சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் போன்றவை அதிக லாபகரமானவை என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஏனெனில் இதில் சேமிப்பு செலவு, திருட்டு பயம் மற்றும் தங்கத்தின் தரம் குறித்த கவலைகள் இல்லை. சுருக்கமாக சொன்னால், போர் போன்ற இக்கட்டான சூழலில் தங்கம் என்பது குறுகிய கால லாபத்திற்கான வழி அல்ல. அது உங்கள் நீண்டகால முதலீட்டுக்கு பாதுகாப்பிற்கான ஒரு கருவி. எனவே உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் திட்டமிட்டு முதலீடு செய்வதுதான் புத்திசாலித்தனம். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்.